தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஏம்பா விஜய் டிவி, நீங்கள் குக் வித் கோமாளி சீசன் 5 டைட்டில் வினராக பிரியங்காவை தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். முன்னாடியே அந்த நியூஸ் வந்துருச்சு. இன்றைக்கி அது கொடுத்துட்டீங்க, ஃபைனல் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு பாட்டு ஒன்று போட்டிங்க தெரியுமா? இன்ஸ்டாவில் நான் வந்து அந்த பாட்டை பார்த்தேன். பிரியங்காவுக்கு டைட்டில் கொடுத்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டிருந்தாங்க. இப்படி ஒரு பாட்டு இப்போ தான் ஒரு லப்பர் பந்து அப்படின்ற ஒரு படத்தில் அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகிருக்கு. விஜயகாந்த் அவர்களுடைய பட பாட்டு. இன்றைக்கி நிறைய பேர் அதை ரிங்டோனாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிரபலமான ஒரு பாட்டு. சட்டுன்னு அந்த பாட்டையை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி போய் நீங்கள் பிரியங்காவுக்கு அந்த பாட்டை போட்டிங்களே, இதெல்லாம் நியாயமா? இதை எங்கன்னா அடுக்குமா? இப்படிலாம் நீங்கள் பண்ணலாமா? இப்படி ஓப்பனாக நீங்கள் சொம்படிச்சிங்க அப்படின்னா இருக்க பிரியங்காவுடைய மவுஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தானே போகும். அந்த வீடியோவில் அந்த போஸ்ட்டில் கமெண்ட்ஸில் எல்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க, ஏங்க இப்படி பாட்டு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ட்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, பிரியங்கா வந்துட்டாங்க, சென்னைக்கு வந்துட்டாங்க, அவங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பிரியங்காக்காகத்தானே இந்த சீசன் 5 நடந்துச்சு. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்மளோட மெயின் டாபிக் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் கரெக்டாக தொடங்க இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பிக் பாஸ் மாலை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த பிக் பாஸை புதுசாக ஹோஸ்ட் போட்டு ஆரம்பிக்கிறதுனால, சீசன் 8 வந்து நியூ ஹோஸ்ட் இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் டிவி பல விஷயங்கள் வந்து முன்னெடுத்துருக்குறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. சமூக வலைதளங்களில் பல இடங்களில் வந்து பில்போர்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் போஸ்டர்ஸ் எல்லாமே மாற்றி பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் விஜய் சேதுபதி அவர்களை போட்டு இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி கமலஹாசன் அவர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு புதிய முயற்சி, இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லையுமே இந்த மாதிரி அவங்க பண்ணலை. புதுசாக ஒரு முயற்சி வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் அதுவும் என்ன இருக்குன்னு அப்படின்னா கசஞ்சிருச்சு, வெளியில் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, மக்களுக்கு இதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு தருதலை வந்து அதை லீக் பண்ணி விட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். கமலஹாசன் அவர்கள் 7 சீசனாக பிக் பாஸை தன்னுடைய கையில் வச்சிருந்தார். பிக் பாஸ் தமிழ் அப்படின்னாலே கமலஹாசன் அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆயிடுச்சு, மக்களுடைய மனசில் பதிஞ்சு போச்சு. இவரை தாண்டி வேற யாராலையும் இந்த ஷோ வந்து கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது தான் சீசன் 7ல் கமலஹாசன் அவர்கள் பண்ண ஒரு மிஸ்டேக்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எதுக்குங்க இருக்காரு, எதுக்குங்க வந்தாரு, இதுக்கு பேசாத ஒரு படத்தை நடிச்சுட்டு போயிடலாமே, எதுக்கு இந்த பொழப்பு, 150 கோடி 130 கோடி சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு பயங்கரமான விமர்சனங்கள் கமலஹாசன் மீது வந்து வந்துச்சு. முக்கியமாக ஒரு பொண்ணை வச்சு கம்பேர் பண்ணி பயங்கரமான ஒரு தாக்குதல் வந்து அவர் மேலே நடந்துச்சு. ஆப்வியஸாக நம்மளுமே பேசியிருந்தோம். ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணார். சில பெண்கள் சொன்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எதையுமே தீர விசாரிக்காம அவர் வந்து தவறாக எடுத்த ஒரு முடிவு அந்த ரெட் கார்டு. அது தப்புன்னு தெரிஞ்சும் அதுக்கான மன்னிப்பை கேட்காம முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முட்டு கொடுத்து பேசினது. அதன் பின்னாடியும் தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு அவங்கள வந்து கண்டிக்கிறத விட்டுட்டு யார் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ விக்டிமை கிண்டல் பண்ணுறது, விக்டிமை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணார். ஆனால் ஒரு விதத்தில் அவர் அப்படி பண்ண போய் தான் என்னாச்சு, விக்டிம் ஜெயிச்சாங்க, அர்ச்சனா ஜெயிச்சாங்க. ஸோ பிக் பாஸில் 7 சீசனில் இதுக்கு முன்னாடி ஒரு பெண் கண்டஸ்டன்ட், ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்து டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 6 வருஷம் கழித்து மீண்டும் அர்ச்சனாவுடைய அந்த ஒரு விஷயம், அர்ச்சனாவை டைட்டில் வின் பண்ணாங்க மக்களுடைய ஆதரவோட. இது கடந்த கால வரலாறு. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த சீசன்ல இருந்து விலகிட்டார் இல்லையா. இது விஜய் டிவிக்குமே ஒரு லாஸ் தான், பிக் பாஸுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு லாஸ் தான். அவங்க எல்லாருக்குமே கூட கமலஹாசன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு. காரணம் என்னன்னா, விஜய் சேதுபதி அவர்களால் இதை கரெக்டாக கொண்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டு விஜய் டிவிக்கும் இருக்குதான், ஸ்பான்சர்ஸ்க்குமே இருக்குதான். ஒரு வருத்தம் இருக்கான், கமலஹாசன் இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து இவங்க 2 பேருக்குமே இருக்கான். ஸோ அதனால இவங்க வந்து புது முயற்சியா மக்கள் மத்தியில் இதை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதான் அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி எப்பயுமே பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு, ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. எல்லா சீசன்லையும் அது நடக்கும். இப்போ முதல் முறையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனுக்கு முன்னாடியே பிக் பாஸ் முன்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க. இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாப் ஆனந்தும் குரேஷியும் ஹோஸ்ட் பண்ணுறாங்களாம். என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் கலந்துக்கிட்ட எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் பலருமே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்கிறாங்க. அதோடு சேர்த்து பிக் பாஸ் ரசிகர்கள், மக்கள், ஆடியன்ஸ்
இவங்க எல்லாருமே அந்த ஷோவில் வந்து கலந்துருக்கிறாங்க. நிச்சயமாக விஜய் டிவி அவங்களோட ஆட்களை தான் ஆடியன்ஸாக போட்டிருப்பாங்க, அது வேற கதை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முன்னோட்டம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பற்றின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள், புது ஹோஸ்ட் இவர் என்ன பண்ண போகிறாரு, இதை சார்ந்த கேள்விகள் எல்லாமே பழைய கண்டஸ்டன்ஸ் கிட்டே கேட்கலாம். அதில் நிறைய கேள்விகள் வரும். நிச்சயமாக இந்த கேள்விகள் எல்லாமே இடம்பெறும். இது ஸ்கிரிப்டட்னு சொல்கிறாங்களே, இது ஸ்கிரிப்டடா அப்படின்ற கேள்வி நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இன்னமும் மக்கள் மத்தியில் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு ஸ்கிரிப்டடோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது. இதை கிளியர் பண்ணுற வகையில் நிச்சயமாக இவங்களே கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. அதில் இது ஒரு கொஸ்டினாகவே இருக்கும். ஸோ இதில் யாரெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே சொல்கிறாங்க. அதாவது பொறுக்கி போட்டிருக்கிறாங்க ஆட்களை. வனிதா விஜயகுமார், தாமரை, சுரேஷ் சக்கரவர்த்தி, கூல் சுரேஷ், அதுக்கப்புறமா நம்ம விஷ்ணு, ஜூலி, அதே சீசனில் இருந்த ஆர்த்தி, இப்படி போன்ற ஆட்கள் வந்து இதில் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குயின்சி, அதுக்கப்புறமா நம்ம தனலக்ஷ்மிலாம் எங்கே இருக்குது, ஆள் அட்ரஸே தெரியாத இருந்துச்சு. ஸோ அமுதவாணன், இவங்க எல்லாருமே வந்து இப்போ கலந்துருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆடியன்ஸ் வந்து இவங்ககிட்ட கேட்க போகிற கேள்விகள், இவங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றத ஒரு முன்னோட்டமாக வந்து பண்ணுறாங்களாம் விஜய் டிவி. இது ஒரு விதமான ஒரு ப்ரொமோஷன் தான். இதை பற்றின வீடியோ வந்து வெளியில் கசிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களாம். என்னடா இது, நம்ம வந்து சர்ப்ரைஸாக ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினச்சோமே, இதை போய் இந்த மாதிரி வெளிவிட்டாங்களே அப்படின்ட்டு. இல்லைன்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம இந்த வீடியோ பேச முடியாது. ஸோ இது எப்போ வரப்போகுதுன்னு தெரில. இந்த பிக் பாஸ் முன்னோட்டம் ஐ திங்க் இதுக்கு பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்துடும் நினைக்கிறேன். வீக்கெண்டில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வீக் டேஸில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, பிரியங்கா பற்றி ஒரு மேட்டர் சொல்கிறேன்னு சொன்னீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியங்கா டைட்டில் வின் பண்ணிட்டாங்க, சென்னைக்கு வந்துட்டாங்க, அவங்களோட ட்ரிப்பை முடிச்சு வந்துட்டாங்க. இப்போ இந்த மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா அப்படின்ற இந்த விஷயம் வந்து ஓஞ்சி இருக்குது. ஏன்னா யாரும் பேசலை. பேச வேண்டியவங்களாம் பேசியாச்சு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்களாம் சொல்லியாச்சு. இப்போ வரைக்கும் இந்த விஷயம் வந்து அமைதியாக இருக்குது. பிரியங்கா வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டைட்டில் வின் பண்ண அந்த போஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணுறாங்க. பெஸ்ட் ஆங்கர் அவார்டு அப்படின்ற, ஃபீமேல் ஆங்கர் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து பிரியங்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விஜய் டிவி மூலமாக. அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸை படித்தா நம்ம என்ன மனநிலை இருக்கோமோ, வெளியில் வீடியோ பார்க்குறவங்க என்ன மனநிலை இருக்குது, இப்போ நான் எப்படி அதை பார்க்குறனோ அதே கண்ணோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70% 80 விழுக்காடு மக்களும் பார்க்குறாங்க. பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கர் அவார்ட் விஜய் டிவியில் பிரியங்காவுக்கு கிடைக்குது. பெஸ்ட் மேல் ஆங்கர் அவார்ட் விஜய் டிவியில் மாகாப்புக்கு கிடைக்குது. ஒரு ஆடு ஒன்று வரும், ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான், அப்பா கிட்ட ஓடி போய், அப்பா நான் வந்து ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சிட்டேன்ப்பா, நான் தான் 3rd ப்ரைஸு அப்படின்னு சொல்லுவான். அப்படியே கண்ணா பிரமாதம்னு சொல்லிட்டு பையனுக்கு வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு, எத்தனை பேர் ஓடினாங்க, 3 பேர் அப்படின்வான். ஓடினது 3 பேர், அதில் இவர் 3வது இடம். அப்பா வந்து விரட்டிக்கிட்டு போவார். இந்த ஒரு ஆடு வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது ஒரே ஒரு ஃபீமேல் ஆங்கர், ஒரே ஒரு மேல் ஆங்கர். மேல் ஆங்கர்னு சொல்ல போனால் இப்போ யாரெல்லாம் இருக்கிறா, ரக்ஷன் இருக்காப்புல, அப்படி விட்டா KPY பாலா, இந்த குரேஷி, காமெடி பண்ணுறதுக்கு உள்ளே வந்தவங்கலாம் இப்போ வந்து ஆங்கராக மாற்றி வச்சிருக்கு விஜய் டிவி. வெளியிலேருந்து யாருமே உள்ளே வரல. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இருக்கிற ஆட்களுக்கே தான் அந்த வேலைகள் எல்லாமே. ஸோ அவங்களே வந்து பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதில் மாகாப்பாக்கு அவார்டு. இந்த சைடு ஃபீமேலில் யாருமே இல்லை. இருந்த ஒரே ஒரு மணிமேலே காணோம். ஒத்தாளாவே வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு ஒத்தாளுக்கு அந்த அவார்டையும் கொடுக்குறாங்கன்னா இது எப்படி இது அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, கழிவுகளே ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரியங்கா வந்ததுமே ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்களுடைய 30வது பிறந்தநாளை கொண்டாடிய போது எடுக்கப்பட்ட வீடியோவை திரும்பவும் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா பிரியங்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே வந்து இப்போ நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இஷ்யூ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது எப்போ பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா நடந்த விஷயங்களை குறித்து ஏதாச்சும் பேசினாங்க அப்படின்னா நிச்சயமா மறுபடியும் இது என்ன ஆகும், திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை பிரியங்கா அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னா அப்படியே வந்து அணைஞ்சு போயிடும். இது பிரியங்கா கையில் தான் இருக்குது. பிரியங்கா உண்மையாகவே வந்து அங்கே நடந்த விஷயங்களை பற்றி ஒரு மக்களுக்கு தெளிவு கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இதை பற்றி பேசுவாங்க. இல்லைனா அதை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து எதுக்கு வந்தோம், நமக்காக ஒரு ஷோவே பண்ணாங்க, நமக்கு டைட்டில் கொடுத்துட்டாங்க, நமக்கு வர வேண்டியது வந்துருச்சு, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ குக் வித் கோமாளி சீசன் 5 அப்படிங்கிறது பிரியங்காவுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த லிஸ்ட்டில் அவங்க பேர் வரும்போதே நான்லாம் டிசைட் பண்ணிட்டேன் பிரியங்காவுக்கு தான் எப்படி இந்த டைட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை நல்லா சமைக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் பிரியங்காவுக்கு தான் டைட்டில் கொடுப்பாங்க, பிரியங்கா ஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். எக்ஸாக்டாக
அதே தான் நடந்தும் இருக்குது. இதில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலுக்கும் பிரியங்காவுக்கும் நடந்த அந்த சண்டை மட்டும்தான். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? பிரியங்காவுக்கு டைட்டில் கொடுத்துட்டாங்க. டைட்டில் கொடுத்ததுக்கும் அந்த சாங் ஒன்று போட்டாங்களா, அதுதான் என்னை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. இந்த பொட்டு வச்ச தங்க ரதம் அந்த சாங். இப்போ லப்பர் பந்து படத்தில் வந்து அந்த பாட்டு வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி. ஸோ இது வந்து நடக்குது. ஒரு பக்கம் பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க போகிறாங்க. குக் வித் கோமாளி முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கு வந்து பிக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்க போகுது. அடுத்த 3 மாதத்துக்கு மக்களுடைய மனசில் இருக்க போகிறது பிக் பாஸ் மட்டும்தான். ஏன்னா கமலஹாசன் மீது யாருக்கெல்லாம் விமர்சனம் இருந்துச்சோ, இவர்னால நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே திரும்ப பார்க்க போகிறாங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்களுக்காக. எந்த விதமான ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் இல்லாத, ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு நடிகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களை சொல்லலாம். ஏன்னா எல்லா தரப்பு மக்களுக்குமே அவர் பிடிக்கும். எல்லா விதமான ஒரு கேரக்டரில் நடிச்சிட்டாப்புல. ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டர் கூட. அதனால் இவருக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஹேட்டர்ஸே கிடையாது. இதுக்கப்புறம் இவர் பிக் பாஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணார் அப்படின்னா இதன் மூலமாக தான் அவருக்கு யார் வர போகிறாங்க, ஹேட்டர்ஸ்னு ஒரு குரூப் வரப்போகுது. அது அவர் கையில் தான் இருக்குது. அது எப்படி கொண்டு வர போகிறாரு, இல்லை இதன் மூலமாக இன்னும் அவருடைய ரசிகர் பட்டாளத்தை உயர்த்த போகிறாரா அப்படின்றது எல்லாமே இவருடைய கைகளில் இருக்குது. சேனலோட ஒத்து போகாமல், சேனலோட முடிவுக்கு வந்து தலையாட்டாமல், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே பேசாத ஒரு நபராக இருக்கணும். இவர் மனசார இவருக்கு இருக்கிற வேலையை மனசார இவர் செஞ்சார் அப்படின்னா, மக்களுடைய ஒரு குரலாக ஒழிச்சார் அப்படின்னா இந்த ஷோ வேற லெவலில் ஹிட் ஆகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து அவருடைய கைகளில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா பிக் பாஸ் சீசன் 8 பற்றின தொடர்ச்சியான அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.